உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் மட்டும் சிவனையும் விஷ்ணுவும் ஒரே இடத்தில் நின்று தரிசிக்கலாம். சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் நடராஜர் ஆனந்த தாண்டவ காலத்திலும், இங்குள்ள கோவிந்தராஜ பெருமாள் கோயிலில் பெருமாள் போக சயன நிலையிலும் அருள் பாலித்து வருகின்றனர். சோழ நாட்டு திருப்பதிகள் 40இல் முதன்மையானது திருச்செத்திருக்குடம் என அழைக்கப்படும் கோவிந்தராஜ பெருமாள் கோவில். இத்தலத்தின் தனிச்சிறப்பு பெருமாளின் போக சயனமே. 8 சயன திருக்கோலங்களில் இத்தலத்தில் போக சயனத்தில் திருமால் காட்சியளிக்கிறார். திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை பற்றிய 20 பாசுரங்களில் இங்கு எழுந்தருளிய பெருமாளை கண்ணனாக கொண்டு 10 பாடல்களை அருளியுள்ளார். இப்படி பழமை வாய்ந்த தில்லை கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் பெருமாள் கோவில், தாயார் சன்னதி, ராஜகோபுரங்கள், மகா மண்டபங்கள் புனரமைக்கப்பட்டு திருப்பணிகள் நடைபெற்று வந்தது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு பின்பு இக்கோவிலில் திருப்பணிகள் செய்யப்பட்டு வரும் நவம்பர் 3ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் மகா சம்பரோஷண விழா நடைபெற உள்ளது. இக்கோவிலில் மகா சம்பரோஷணத்தை முன்னிட்டு யாகசால பூஜைகளுக்கான பந்தக்கால் முகூர்த்தம் சிறப்பாக நடைபெற்றது.